சாதியானவ படுகொலை பாருங்க. நம்ம யூஸ்வலா இங்க இப்ப சுர்ஜித் அந்த பையனுக்கு வந்து அந்த பையன் பண்ண தப்பு தான். ஆனா அப்படின்னு பட் போட்டு பேசுறாங்க இல்லையா சோசியல் மீடியாலாம். அவங்க எல்லாம் எப்படி பேசுறாங்க? ஏதோ சாதியானவ படுகொலை அப்படிங்கிறது இப்போ வந்து நீங்க வந்து என் வீட்டுல ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டீங்க. நான் வந்து உடனே அப்படியே வந்து சீறி பாஞ்சு உங்களை வெட்டிட்டேன். ஏதோ தற்செயலாக ஒரு ஒரு தன்னியல்பாக ஒரு கோபத்தில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சித்தரிப்பு இருக்குங்க. இல்ல இது ஒரு பெரிய நெட்வொர்க்கா, பெரிய அதிகார பலத்தோட, பெரிய ஆள் பலத்தோட, பெரிய திட்டமிடலோட நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டினியூஸா சொல்ல முற்பட்டுக்கிட்டே இருக்கோம். அது அந்த 15 நிமிஷம் வர காமெடி ரொம்ப ஈஸியா கடத்திருச்சு. இவன் தமிழ்நாட்டுல இருந்து வெளியே ஓடி போயிடலான்னு பார்த்தா கர்நாடகாவில் இருக்கிற மினிஸ்டரையும் உனக்கு வந்து ஃப்ரெண்டா இருப்பான். பார்த்தா ஊர்ல இருக்கிற எல்லா மினிஸ்டர்களும் எல்லா ஸ்டேட்ல இருக்கிற அரசியல்வாதிகளும் இவனுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா சாதியானவ படுகொலை பண்ற அந்த அதிகாரம்ன்றது எவ்வளவு பெரிய வலைப்பின்னல். நீங்க எங்க போனாலும் அது உங்களை விடாது. இங்க இருந்து அதை கன்ஃபரண்ட் பண்ணா மட்டும்தான், அதை நேரடியாக எதிர்த்தா மட்டும்தான் அதை மாற்ற முடியும் மொழிய. நீங்க வந்து வெளியூருக்கு போயிடலாம், வெளிநாட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு கனவு இல்ல, ஏதோ ஒரு சாக்கு அப்படிங்கறத அந்த படம் வந்து காட்டுது. அதுதான் அங்க உறுத்தலா இருக்குது. ஒரு ஒரு நாட்டுல இருக்கிற முக்கிய அரசியல்வாதிகள் எல்லாம் சேர்ந்து உனக்கு எதிர்த்து நிற்கும் போது நீ என்ன பண்ணுவ? அப்ப அதை கம்பேர் பண்ணும்போது இவன் வந்து கலாச்சார சீரியலே ஒண்ணு சேரான்னு சொல்றாங்களே, அது ஒண்ணுமே கிடையாது. அவன் இன்னும் கூட ஏதாவது வக்கரமா செஞ்சா கூட அது நியாயப்படுத்தலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பக்கம் வந்து பெரிய எதிர்ப்பு இருக்குன்ற